ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் இந்த டெய்லி நைட் ப்ரேயர் இழப்புகளுக்காக இந்த நாளில் நாம் செபிக்க போகிறோம். 1 மணி நேர கட்டுகளை உடைக்கும் அந்நிய பாஷை ஜெபத்தை நாம் ஏறெடுக்க போகிறோம். அதனால் எல்லாரும் ஆயத்தமாக நம்ம கண்களை மூடி தன் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன இழப்புகளை இழந்திருப்பீர்களோ உங்களுக்கும் தேவனையும் அறிவார். உங்கள் இழப்புகளை எல்லாம் இந்த நாளிலே அதை ஈடு செய்வதற்காக தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தருடைய கரத்திலிருந்து உதவியை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆயத்தமாக எல்லாரும் செபிக்க போகிறோம். யாரும் சும்மா இருக்க வேண்டாம். எல்லாரும் வீடுகளில் அமர்ந்திருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களுடைய இழப்புகளுக்காக இந்த நாளிலே நாம் செபிப்போம். தேவன் நிச்சயமாய் உங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதித்து இந்த ஜெபம் நேரம் முடிவதற்குள்ள கர்த்தர் உங்களுக்கு பெரிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பொழிந்தருளும்படியாய் நம்ம எல்லாரும் கண்களை மூடி அந்நிய பாஷை பேசி வாய்களை திறந்து நாம் செபிப்போம். அப்பா அம்மாக்கு நன்றி நன்றி. எல்லா அந்நிய பாஷை பேசி ஜெபிங்க அந்நிய பாஷை பேசுங்க. வாய்களை திறந்து துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ரீமா ஷத்தியாந்த நெபி கதல நரபா ரிகபா கத நரபூதியா நெபி ஷெதல் நெபி கல நரபா. ஆவியானவரே மக்கு நன்றி நன்றி நன்றி. சேனைகளின் கர்த்தரே மக்கு நன்றி நன்றி நன்றி. அப்பா அப்பா ஆனை பரிசுத்தர் 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 பரிசுத்தர். அப்பா மக்கு நன்றி 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 ஆண்டவரே. எல்லாம் துதிப்போமா எல்லாம் துதிங்க. என் வாழ்க்கையில் அநேக இழப்புகளை நான் இழந்திருக்கிறேனே. வீட்டில் ஆண்டவரே மனைவியோ பிள்ளைகளோ இழந்திருக்கலாம் ஆண்டவரே, அல்லது ஆண்டவரே சமாதானத்தை இழந்திருக்கலாம், அல்லது வியாதினால சரீர பலவீனத்தை நீங்கள் இழந்திருக்கலாம். இன்றைக்கு எல்லாவற்றையும் தேவன் மீண்டும் கொடுக்க தேவன் அதற்கீடாக ஆண்டவரே ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியாய் நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்தரிப்போம். அந்நிய பாஷை பேசுங்க. வாய்களை இப்படிப்பட்ட இழப்புகளை நம்ம குடும்பத்திற்கு விரோதமாய் போடப்பட்ட கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் செபிங்க. அப்பா வாழ்க்கையில் இப்படிப்பட்ட இழப்புகள் இருந்திருக்கே ஆண்டவரே. வியாபாரத்தில் நஷ்டம் என்ற இழப்பு ஆண்டவரே இந்த நாளில் எல்லாவற்றையும் கர்த்தர் நிர்மூலமாக்க போகிறாரு. எல்லா இழப்பு வரும்படியாக நஷ்டம் வரும்படியாக தன் வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலைகள் நெருக்கும்படியாக கர்த்தர் இந்த நாளில் அவற்றை மாற்ற உங்களுக்கு கிருபை அளிக்கிறாரு. எல்லாம் வாய்களை திறந்து செவிப்போமா. இயேசுவே மக்கு நன்றி 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 ஆண்டவர். கர்த்தருடைய இறங்கட்டும், கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும், கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். எல்லாம் செபிங்க திறந்து இயேசுப்பா துதிக்கிறோம். இயேசுவே மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் என்னுடைய இழப்புகள் எல்லாம் தேவனின் அறிவிரே. அப்பா நீ இருதயத்தில் ஆண்டவரே அநேகர் கர்த்தாவே ஆண்டவரே மன நொந்து போய் ஆண்டவரே குமுறலோடு உடைய சமூகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. எல்லாம் கேளுங்க எல்லாரும் கேளுங்க. வாய்களை திறந்து இரவு நேரத்தில் தூக்கம் இல்லாத அநேக நாட்கள் ஆண்டவரை கொண்டு தன்னுடைய சரீர பலமாக அடைந்திருப்பீங்க. இந்த நாளில் அப்படிப்பட்ட இழப்புகளை தேவன் மீண்டும் கொடுக்க போகிறார். ராமா சக்தி ஆந்த நிபி கதலான ரபா மை துதிக்கிறோம். எல்லாம் ஜெபிங்க. வாய்களை திறந்து இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுங்க. இயேசுவே மை துதிக்கிறோம். இயேசுவே மக்கு துதிக்கிறோம். இயேசுவே மை துதிக்கிறோம். நாளில் எலும்புகள் ஆண்டவரே உயிர் பெற்று எழும்பினது இந்த நாளில் நீங்கள் செபிக்கும் பொழுது உங்களோட வாழ்க்கையில் எல்லா இழப்புகளும் மீண்டும் இழப்போகிறது. எல்லாம் செபிப்போம். வாய்களை திறந்து இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய கை உங்கள் மேல் வரும் பொழுது கர்த்தர் நாளிலே உங்களை ஆவிக்குள்ளாக்கி இயேசுவின் நாமத்தினால் இழப்புகளுக்கு ஈடாக புதிதான ஆசீர்வாதங்களை கர்த்தர் இருக்கிறாரு கொடுக்கிறார். எல்லா வாய்களை திறந்தவரே மக்கு நன்றி. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்ற வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். அசைவாடும் ஆவியான தேவா படுமல ஐயா அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த உயிற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு
மனிதனாக வேண்டும். நரம்புகள் உண்டாகட்டும், சிந்தை உண்டாகட்டும், நரம்புகள் உண்டாகட்டும், சிந்தை உண்டாகட்டும். அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். சதைகள் உண்டாகட்டும், வசன உணவாகட்டும். சதைகள் வசன உணவாகட்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். சாத்தானை ஜெயிக்கணுமே, சாட்சியாய் நிற்கணுமே. சாத்தானை ஜெயிக்கணுமே, சாட்சியாய் நிற்கணுமே. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். பயங்கள் நீங்கணுமே, பரிசுத்தமாகணுமே. பயங்கள் நீங்கணுமே, பரிசுத்தமாகணுமே. ஐயா அசைவாடும் ஆமென் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா கேளுங்க, வாய்களை திறந்து. ஆவியானவரே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒவ்வொரு வீடுகளிலே அப்பா தேவ பிரசன்னம் இறங்குவதாக. தேவ பிரசன்னம் இறங்கட்டும், தேவ பிரசன்னம் இறங்கட்டும். இந்த சத்தம் எந்தெந்த வீடுகளில் துணிக்கிறது கொண்டிருக்கோ அந்த வீடுகளிலே தேவ வல்லமை இறங்கட்டும் 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 இறங்கட்டும். எந்தெந்த வீடுகளில் அநேக கர்த்தருடைய மகிமையால் நிரப்புங்க 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 நிரப்புங்க. ஓ மகிமைக்காய் நன்றி 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 நன்றி.
ஓமை துதிக்கிறோம் 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 அப்பா. ஓமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரி எல்லாம் ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்தரிப்போம். வாயிலை திறந்து வாயிலை திறந்து துதிங்க துதிங்க துதிங்க. சோர்வுகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. இயேசுவே மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். இயேசுவே மை துதிக்கிறோம் 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 அப்பா. அப்பா நீ பெரியவர் நீ பெரியவர் நீ பெரியவர் நீ பெரியவர். ஓ சகலத்தையும் படைக்கிறவரே மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். சகலத்தையும் படைத்தவரே மை துதிக்கிறோம் அப்பா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் எல்லாம் சொல்லுங்க வாய்களை திறந்து. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே நீர் பரிசுத்தர் 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 பான்று சொல்லி கூப்பிடுமா. இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன இழப்புகளை கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இழப்புகளுக்கு ஈடாக நன்மை செய்ய போகிறார். அதற்கு ஆயத்தமாக நாம் கர்த்தரை துதிப்போம் துதிப்போம் துதிப்போம். அப்போ என் வாழ்க்கையில் ஆண்டவரே அநேக இழப்புகள் நான் இழந்தது உண்டு அப்பா. அநேக ஆண்டவரே வேலை இழந்திருக்கிறேன், ஆண்டவரே பிஸ்னஸை இழந்திருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு எதுவுமே இல்லை என்று சொல்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் நீ துதிக்கிற துதியினால ஆண்டவரை இழந்த இழப்புகளுக்கு அதிகமான ஆண்டவரை யோபை ஆசீர்வதித்தது போல யோபு தன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போனான். எல்லாவற்றையும் சொத்துக்களை பிள்ளைகளை உறவுகள் நண்பர்கள் எல்லாவற்றையும் இழந்து போனானா. கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்த அந்த யோபுவுக்கு தேவன் இரட்டிப்பான நன்மையினால் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு எத்தனை பேர் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்த இழப்புகளுக்கு ஈடாக தேவன் ஆசீர்வதிக்கணுமா? நீங்கள் வாயை திறந்து துதிங்க துதிங்க துதிங்க. இயேசுவே என் இழப்புகளுக்கு ஈடாக நீ ஆசீர்வதிங்கப்பா. இழப்புகளுக்கு ஈடாக ஆசீர்வதிங்க சொல்லி கேளுங்க. தேவையில்லாத பிரச்சனைகளினால நீங்கள் மன உளைச்சலாக இருந்து அநேக பலவீனத்தோடு நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் இந்த நாளிலே எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமை அவருக்கு மாத்திரம் உண்டு. நீங்கள் இது நிமித்தம் உறவுகளை இழந்திருக்கலாம். நீங்கள் அன்பாய் நேசித்த உறவுகளை நீங்கள் இழந்திருக்கலாம். நீங்கள் செபிங்க செபிங்க செபிங்க. கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய கரத்தை நீட்டி உங்கள் மேலே அவரை ஆசீர்வதிக்க முடியாத கரம் உங்கள் மேலே இறங்கி வரட்டும். எல்லாம் துதிங்க துதிங்க துதிங்க. இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுங்க. இயேசுவே பாமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் பாமை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா கட்டுகளை உடைக்கும்படியாக இழப்பு வரும்படியாய் போடப்பட்ட எல்லா கட்டுகளை உடைக்கும்படியாக அந்நிய பாஷை பேசுங்க பேசுங்க பேசுங்க. வாய்களை திறந்து வாய்களை திறந்து இயேசுவின் நாமத்தினால எல்லா அந்தகார இருள்கள் எல்லா வானமண்டல சேனைகள் எங்கள் வீட்டிற்கு விரோதமாய் எங்கள் குடும்பத்திற்கு விரோதமாய் போடப்பட்ட எல்லா அந்தகார கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறேன் ஆண்டவரே. இப்பொழுதும் இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. பிரசனம் ஊற்றப்படுவதாக பிரசனம் ஊற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். துதிங்க துதிங்க துதிங்க. வாய்களை திறந்து வாய்களை திறந்து இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். எல்லாம் வாய்களை திறந்து நாம் ஜெபிப்போமா. நீங்க ஜெபிக்க 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 கர்த்தர் புது பலனை கர்த்தர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். எல்லாம் ஜெபிங்க. வாய்களை திறந்து இந்த இரவு வேளையில நம்ம நல்லா ஜெபிக்கும் பொழுது நம்ம இழப்புகளை கர்த்தர் அதை சுதந்திரத்துக்குள்ள கர்த்தர் கிருபை தருவார். அநேக சூழ்நிலையில இன்னைக்கு நேரில் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு ஜனமே, நிறைய இழப்புகள் மத்தியில தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம். காலங்கள் செல்ல 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 நிறைய காரியங்களை இழந்து கொண்டே இருப்போம். வயதை இழந்து கொண்டிருப்போம், சந்தோஷத்தை இழந்து கொண்டிருப்போம், இளமையை இழந்து கொண்டிருப்போம், நேரத்தை இழந்து கொண்டிருப்போம், செல்வத்தை இழந்து கொண்டிருப்போம், கனத்தை மகிமையை கூட இழந்து போயிருப்போம். சில வேளைகளில் அபிஷேகத்தை இழந்து போயிருப்போம். சில நேரத்தில் நம்ம உயர்வுகள் பதவிகள் நிறைய காரியங்கள் ஒரு மனுஷன் பெற்றதை இழந்து போனதை பிறகு தான் இன்னொன்று கிடைக்கும். இன்னொன்று பெறும்பொழுது ஒரு துன்பம் கிடைக்குதுன்னா இன்பத்தை என்ன பண்ணியிருப்பான், இழந்து போயிருப்பான். ஒரு வேளை இன்பத்தை கிடைக்குதுன்னா துன்பத்தை ஒன்று கிரயம் கொடுத்தா தான் ஒன்று கிடைக்கும். ஆனால் சில இழப்புகள் நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு காரியமோ இல்லை அதை ஏற்றுக்கொள்ளக்கூட முடியாதபடி ஒரு சூழ்நிலை இருக்கலாம். இந்த வேளையில என் தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் இழப்புகளை என் தேவனால் மாற்ற முடியும். உங்கள் இழப்புகளை என் தேவனால் திருப்பி தர முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு ஆமேன் சொல்லுவோமே. அல்லேலூயா அல்லேலூயா. உங்கள் இழப்புகளை எல்லாவற்றையும் என் தேவன் உங்களுக்கு திருப்பி தர வல்லவராக இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. அல்லேலூயா ஆமேன். அன்பு பிரியமான ஜனமே, இந்த வேலையில் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார்.
உங்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும் என் தேவன் சந்தோஷமாய் மாற்றி கொண்டிருக்கிறார். இழப்புகளை குறித்து கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நம்மளோட பரிபூர்ணம் பெற்ற என் தேவன் இருக்கிறார். நீங்கள் இழந்தவைகளை கர்த்தர் திருப்பி கொடுக்க முடியும். சில நேரங்களில் வீடு நம்மளை விட்டு போகிற மாதிரி இருக்கலாம், வாழ்க்கை நம்மளை விட்டு போகிற மாதிரி இருக்கலாம், இழந்துடுவோமோன்னு ஒரு பயம் இருக்கலாம். ஒருவேளை இழந்துட்டு சில காரியங்களை வாழ்க்கை இழந்துட்டு, பிள்ளை இழந்துட்டு, சில உறவுகள் இழந்து போயிட்டு, அன்பு, மரணம் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கலாம். இன்றைக்கி நம்ம கட்டி ஜெபிச்சோன்னு வச்சுங்களேன், இவைகளெல்லாம் மாறும். நம்ம வாழ்க்கையிலேருந்து தேவன் எடுக்கிற காரியம் ஒன்று. தேவன் ஒன்று எடுத்தாருன்னா உன்னை கொடுப்பாரு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. தேவன் உங்ககிட்டேருந்து ஒன்று எடுக்கிறாருன்னா அவர் கொடுக்கறது பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் அது வந்து பெருசாக ஒரு காரியம் தெரியாது. ஆனால் முடிவில் பார்த்தீங்கன்னா அது விசேஷமாக காணப்படும். ஆமாவா இல்லையா? ஆமென். அந்த தைரியம் உங்களுக்குள்ள இருக்கு. ஆனால் பிசாசு எடுத்தாருன்னா திருப்பி தரமாட்டான். ஆனால் நம்ம ஜெபிக்கலாம். இன்னொன்றுன்னா, இழந்து போனதை குறித்து நம்ம யோசிக்காமல் அதுலேருந்து வெளியே வருவதற்கு, இழப்புகள்லேருந்து வெளியே வருவதற்கு நமக்கு தைரியம் வேணும், அந்த பாரம் வேணும், பழச மறக்கிறதுக்கு ஒரு கிருபை வேணும். ஏதாவது அதை மறந்தால் தான் இழப்புகள் பெருசாக தெரியாது. இன்னொன்று, பிசாசுக்கிட்டேருந்து நமக்கு ஒருவேளை சில ஆசீர்வாதங்கள் வர வாய்ப்புகள் உண்டு. ஆண்டவரே அவன் கிட்டேருந்து என்கிட்ட பிடுங்கினதை நீங்கள் பிடுங்கி தாங்கப்பான்னு கேளுங்க. இப்படி ஒரு ஜெபம் பண்ணலாம். இல்லை ஆண்டவரே அவன் எடுத்துட்டான், எனக்கு வேற ஒன்று கொடுங்க, இதற்கு நிகராக இதை கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. சில நேரங்கள் வந்து ஒரு இழப்புக்கு நிகராக எது கொடுத்தாலும் அந்த இழப்புகளை சரி செய்ய முடியாது. ஒருவேளை நிறைய சகோதரிகள் தன் கணவனை இழந்துருவாங்க, கணவன் மனைவி இழந்துருவாங்க. அந்த இழப்புகளை யார் கொடுத்தாலும் அதை சீர்படுத்த முடியாது. சில நேரங்கள் உங்கள் மகிமை கனத்தை நம்ம இழந்து போயிருப்போம். நம்ம அதிலேருந்து நம்ம வெளியே வர முடியாது. இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணுவார்? நிச்சயமாக கர்த்தர் செய்வார். நிச்சயமாகவே கர்த்தர் செய்வார். தேவ மகிமை உங்கள் மத்தியில் சூட ஆரம்பிக்கும். ஆண்டவரே என் இழப்புக்கு நிகராக நீங்கள் எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி கேளுங்க. இழப்புக்கு நிகராக எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி கேளுங்க. இயேசுவே உம்முடைய கிருபை, உம்முடைய ரத்தம் எங்களை ஆளுகை செய்யட்டும்னு சொல்லிட்டு எல்லா வாய்களை திறந்து இயேசுவேன்னு சொல்லி ஜெபிப்போமா? இயேசுவேன்னு சொல்லி எல்லாம் கண்களை மூடி இந்த நிலையில் பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து நாம் ஜெபிப்போமா? எஸ்அப்பா உம்முடைய வல்லமைக்கா நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லாம் ஜெபிங்க 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 ஜெபிங்க. இயேசுவேன்னு சொல்லி ஜெபிங்க, இயேசுவேன்னு சொல்லி ஜெபிங்க. நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க உங்கள் தடைகள் எல்லாம் மாறி போகும். உங்கள் கட்டுகள் எல்லாவற்றையும் என் தேவன் உடைத்து போடுகிறவராக இருக்கார். யாருக்காவது ஏதாவது இழப்புகள் ஏதாவது இருக்குன்னா அந்த காரியத்தை என்ன பண்ணுங்க, டெக்ஸ்டில் அனுப்புங்க. இன்றைக்கி இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம இந்த ப்ரேயரை ஆரம்பிச்சிருக்கிறோம். போன வாரத்துலேருந்து செவ்வாய்க்கிழமை வந்து தேங்க்ஸ் இந்த வரங்களை சொல்லி கொடுக்குற அந்த ப்ரேயராக இருந்தது. உண்மையாகவே அது ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. எங்கள் லைஃப்லேயும் நிறைய மாற்றங்கள். அந்த ப்ரேயர் ஆரம்பிக்கும் பொழுது தான் நிறைய பிரச்சனைகள் வருதுனாவே, தடங்கள் வருதுனாவே தேவன் அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு? வாசமாக இருக்கிறாருன்னு அர்த்தம். தேவன் நம்ம இடத்துல கிருபையாக இருக்கிறாருன்னு அர்த்தம். அந்த ப்ரேயர் 30 வாரங்களை கர்த்தர் கடக்க கிருபை கொடுத்தார். நிறைய பேர் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காத்திருக்கிறேன் அன்பு ஜனமே, இந்த ஜபத்தை விடாதபடி டெய்லியும் ப்ரேயர். இந்த டெய்லி 1 மணி நேரம் ப்ரேயர். அந்த 1 மணி நேரம் ப்ரேயர் நாங்கள் லைவில் மட்டும் 3 மணி நேரம் என்ன பண்ணுறோம்? 3 நாட்கள் மட்டும் நாங்கள் லைவில் வரோம். செவ்வாய், வியாழன் அண்ட் சனி. மீதி இருக்கிற 4 நாட்கள் நீங்கள் வீட்டில் தனியாக ஜெபிங்க. ஏன் இந்த சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது பெரிய காரியங்களை செய்ய முடியும். எங்கே 2-3 பேர் ஒருமனப்படுகிறார்கள் அந்த மத்தியில் தேவன் வாசம் செய்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார்ல. அப்போ தேவன் வாசம் செய்யும் பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய காரியங்களை செய்ய முடியும். மீதி இருக்கிற நேரம் தனிமையாக ஜெபிச்சு பழகிக்கணும். இந்த வரங்கள் செயல்படுறதும் சரி, இந்த டங்ஸ் ப்ரேயர் சில பேர் வந்து இதில் 20% என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு பலவீனத்துக்காக இந்த மாதிரி ஜெபம் பண்ணால் கேட்டேன்னா எனக்கு வாழ்க்கையில் மாற்றம் வரும், ஒரு பாதுகாப்பு. உண்மைதான், உண்மையை நான் இந்த ஜெபத்தை காதில் கொடுத்து கேட்டாவே இந்த 1 மணி நேரம் ஜெபம் வீட்டில் இருக்க கட்டுகள் உடையும். எவ்வளோ பெரிய சாபங்களாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பாரமாக இருந்தாலும் இந்த சூழ்நிலை மாறும். ஆனால் முக்கியமாக இந்த நைட்டில் அந்நிய பாஷையில் ஜெபிச்சுட்டு இந்த ஜெபத்தில் கலந்துக்கிறீங்கன்னா நீங்களாம் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ஊழியம் செய்யலாம், ஊழியம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஊழியத்தில் இருக்கிறவங்க கூட ஜெபிக்க முடியாது. இன்றைக்கி நீங்கள் ஜெபிக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களை அங்கீகரிச்சிருக்கார். எண்ணிக்கையில் ஏதோ ஒரு நாட்களில் உங்களை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருப்பார். தேவன் விசுவாசிகளை ஊழியம் செய்ய தான் அழைக்கிறார். நல்லா அந்த மைண்டில் வச்சுக்கோங்க. தேவன் விசுவாசிகளை உங்களை ஊழியத்திற்காக தான் அழைச்சிருக்கிறார்.
ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுறோன்னா சரியாக அவரை புரிந்து கொள்ளாதனால, அவரோட அழைப்புகளை நம்ம உண்மையாக ஏற்றுக்கொள்ளாதனால, அவர் மேலே உண்மையான அன்பு இல்லாதனால நம்ம சிந்தனைகள் நம்மளுக்கு குழப்பிக்கொண்டே இருக்கும். நல்ல ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். யூடியூப், இன்ஸ்டாகிராமில் யூடியூப் அண்ட் டிவி, நித்தியம் டிவி சேனல் பார்க்குறவங்க யாராக இருப்பீங்கன்னா இந்த லிங்கை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜெபத்தை இன்னும் அடுத்த ஒரு மாதம் இந்த நித்தியம் டிவி ரன் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா ரொம்ப அதுக்கு பணம் தேவைப்படுகிறது. ஸோ முடிஞ்சவங்க டிவி சேனலில் பார்க்குறீங்களா இருந்தால் டிவி சேனலுக்கு என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஒரு சந்தா மாதிரி மாதம் இந்த ஊழியத்தை தாங்குங்க. எங்களுக்கு பெரிய அமௌண்ட்டில் அந்த மீதி இருக்க அமௌண்ட்டெல்லாம் மாதம் அதுக்கு மட்டுமே 7 லட்ச ரூபா செலவு பண்ணுறோம். அநேக போதகர் கொடுக்குறாங்க, நிறைய காணிக்கைகள் வருகிறது. ஆனால் ஷார்ட்டேஜ் எவ்வளோ இருக்குன்னா மாதம் 1 லட்ச ரூபா 50,000 ரூபாய்க்கு மேலே அந்த ஷார்ட்டேஜ் வருது. அந்த ஷார்ட்டேஜ் என்ன பண்ண முடியல, எங்களால் பேர் பண்ண முடியல. அந்த ஊழியத்தை அந்த 1 லட்சம் ஒரு 1 லட்சத்துக்கு மேலே அந்த அமௌண்ட்டை ஊழியத்துக்கு போனால் இன்னும் நிறைய மீட்டிங் நடத்தலாம், நிறைய காரியம் பண்ணலாம். ஆனால் டிவி ஊழியன்றது வேறு. ஆனால் டிவி ஊழியத்தை பார்க்குறவங்க யாரும் அதுக்கு காணிக்க அனுப்புறதில்லை, பார்த்த வண்ணமாக இருக்காங்க. ஆனால் உங்கள் வீட்டுக்கு ஒரு தொலைக்காட்சி வருதுன்னா அந்த ஊழியக்காரர் தன் ரத்த வேர்வை சிந்தி பணம் செலவு பண்ணி எல்லா ஆசைகள்லாம் அடக்கின பிறகு தான் அந்த சேனலுக்கு வரும். உங்கள் இருதயத்தில் இந்த டிவி சேனலில் தொடர்ந்து பார்க்க விரும்புகிறேன்னா அந்த ஜெபம் பார்க்குறீங்கன்னா ஒரு 500 ரூபா இல்லை மாதம் உங்களுக்கு கொடுக்குற சந்தா, இல்லை ஒரு 200 ரூபா ஒரு குடும்பம் மாதம் தாங்குனீங்கன்னா நிச்சயமாக ஒரு 100 பேர் தாங்கினாவே இதோட சேனலோட பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும். டிவி சேனல், யூடியூபுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ஜபத்தில் கலந்துக்கிறவங்க உங்கள் தனிப்பட்ட ஜபத்தில் இந்த நித்தியம் தொலைக்காட்சி டிவியும் பாருங்கன்னா அதை 1 கோடி பீப்புள் மேலே அதை பார்க்குறாங்க. யூடியூப்பு இப்போ டிஜிட்டல் நெட்ஒர்க்ன்றது இது வேறு. ஸோ இந்த ஜபங்கள்லாம் பண்ணுறதுனால தான் இந்த ஜபம் தாங்குது. எங்களோடு கூட சேர்ந்து ஜபத்தில் கலந்து கொள்ளுங்கள். இனிலேருந்து அடுத்தது ட்விட்டரில் பிளான் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய ஃபாரின் நெட்ஒர்க்குகளுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்த மாதத்துலேருந்து ஜூமில் இந்த எவ்ரி டியூஸ்டே ஜூமில் மீட்டிங் நடக்கும். ஸோ அந்த ஜூமில் கலந்துக்கிறதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருங்க. ஜூம் எதுக்கு நாங்கள் ஜூமில் போகலன்னா, ஜூமுக்கும் பேமெண்ட் கட்டணும். மாதத்துக்கு ஃப்ரீயில் ½ அன் ஹவருக்கு ஒரு வாட்டி கட் ஆகிடும். மாதம் அது ஒரு 5000 ரூபா அது நாங்கள் சப்ஸ்கிரைபிள் பண்ணணும். கர்த்தர் இருதயத்தில் யாராவது ஏவனார்னா ஜூம் மீட்டிங்க்கு என்ன பண்ணுங்க, ஒரு மாதத்தின் அந்த சப்ஸ்கிரைபில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், பொறுத்தினையாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஊழியத்துக்கு நேராக கடந்து போவோம், நல்லா ஜெபிப்போம். 1 மணி நேரம் நம்ம ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்ம தடைகளை உடைத்து போடுகிறவராக இருக்கிறார். இழப்புகள், எவ்வளோ இழப்புகள் இந்த உலகத்தில். சில நேரங்களில் சில வயது முதிர்ந்தவர் சொல்லுவாங்க, இதுக்கு மேலே எனக்கு இழப்பே வேணாம், தாய் இழந்து தகப்பன. சில நேரங்களில் சில பேர் அனாதையாக காணப்படுவாங்க. உண்மையாகவே உறவுகளை இழந்து போயிட்டு தனிமரமாக இருப்பாங்க. சில பேர் எல்லாம் உயிரோடு இருப்பாங்க, கூட யாருமே இல்லை. இன்றைக்கி நிறைய தாய் தகப்பனை பார்க்குறேன், அனாதை போல் தனியாக இருக்காங்க. எல்லாம் பிள்ளைங்கள் இருந்தும் தாய் தகப்பன் ஒரு அனாதை போல் இருப்பான், அவங்கள கேட்க யாருமே இல்லை. ஏன் யோசிச்சு பாருங்க, இது சாபமா? ஆமாம், பிசாசின் வலை, பிசாசின் தந்திரங்கள். அந்த இழப்புகளை நம்ம மீட்டெடுக்க முடியும். முதல் காரியம், சில இழப்புகள் திருப்பி வந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அந்த இழப்புகளுக்கு மறப்பதற்கு சில நேரங்கள் ஆதியில் ஒரு வேலை செஞ்சு வேலை போயிருப்போம், இப்போ வயது முதிர்ந்திருக்கும், வேலை கிடைச்சாலும் வேலை போக முடியாது. ஆனால் அந்த இழப்பு உங்கள் இருதயத்தை ரொம்ப பாதிக்கும். அந்த பழைய இழப்புலேருந்து வெளியே வரணும். ஒருவேளை புதிய இழப்புக்கு நேரம் அதை மறக்க கிருபை தரணும். 3வது புதிய காரியங்களை கர்த்தர் நமக்கு தரணும். 4வது இழந்ததை கர்த்தர் திருப்பி தரணும். எல்லாம் ஜெபிப்போமா, எல்லாம் ஜெபிப்போமா, எல்லாம் வாய்களை திறந்து நாம் ஜெபிப்போமா. இயேசுவே, தேவ மகிமை இறங்கும்படியே ஜெபிக்கிறோமப்பா. கர்த்தராகிய இயேசுவின் வல்லமை இறங்கும்படியே ஜெபிக்கிறோம். ஓ ரமா லா ஷதலியா ஹந்தடா கதலியா தடாதடபா. இயேசுவே, நன்றி நன்றி நன்றி. லியா தடா ஹந்தடா ஷதலியா தடா ஹங்கதலூதடபா. மகிமை 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 மகிமை. லியா கதலியா ஹந்தடா ஷதலி தடியா தடபா. ஜெபிங்க 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 ஜெபிங்க. இயேசுவே, ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. வாய்களை திறந்து லீ திட்ட ஷதலா ஹந்தடா கதலியா தடபா. இயேசுவே, வல்லமை இறங்கட்டுமப்பா.
வல்லம் இறங்கட்டும், வல்லம் இறங்கட்டும், வல்லம் இறங்கட்டும். இயேசுவே உம்முடைய வல்லமைக்காக நன்றி, 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 நன்றி. ஓ glory to Jesus, glory to Jesus, glory to Jesus. உம்முடைய மகிமைக்காக நன்றி, 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 நன்றி. இயேசுவே உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். இயேசுவே உம்முடைய மகிமைக்காக நன்றி துதிக்கிறோம், அப்பா. துதிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசுவே உம்முடைய மகிமைக்காக நன்றி அப்பா. உம்முடைய வல்லமைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஷத்தலியாதடா ஹந்தடா கியராத. துதிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசுவே உம்முடைய வல்லமைக்காக நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசுவே உம்முடைய மகிமை இறங்கும்படியே ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே உம்முடைய வல்லமைக்காக நன்றி, 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 நன்றி. எல்லாம் ஜெபிங்க, 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 ஜெபிங்க. ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி, 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 நன்றி. லியா கதலா ஷதலியாதடா அங்கதலியாதடா. மகிமை, மகிமை, ஜெபிங்க, 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 ஜெபிங்க. மகிமை. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய வல்லமைக்காக நன்றி, 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 நன்றி. இன்னும் போதாது, இன்னும் போதாது, இன்னும் போதாது, 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 போதாது. எல்லாம் வாயில திறந்து, வாயில திறந்து, வாயில திறந்து. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை, வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம், அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. வல்லமை, வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம், அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. நல்லா ஜெபிங்க, நல்லா ஜெபிங்க. இந்த வேலையில் இன்ஸ்டாகிராம், யூடியூப் பார்த்து கொண்டிருப்பீங்கன்னா நிறைய பேருக்கு இதை என்ன பண்ணுங்க, உங்கள் ஸ்டேட்டஸில் வைங்க, ஷேர் பண்ணுங்கள். நல்ல கண்களை மூடி, கண்களை மூடி. நம்ம கவலைகள் போனால் ஆவியானவர்கள் நிரப்பப்படணும். நல்லா தெரிஞ்சுக்க, நம்ம அக்கினி, தேவன் நம்மளை அக்கினியாய் வைத்திருக்கிறார். நம்ம தேவன் அக்கினியாய் வைத்திருக்கிறார். அந்நிய பாஷை பேசும்பொழுது என்னன்னா, நீங்கள் அக்கினி மயமாய் மாறுறீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊழியர்களை அக்கினியாய் வைத்திருக்கிறேன்னு சங்கீதத்தில் தேவன் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்நிய பாஷையில் ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரர்கள், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நல்ல ஞாபகம் வச்சு, உங்களை கர்த்தர் அக்கினியாய் வைத்திருக்கிறார். எலியாவை கர்த்தர் அக்கினியாய் வைத்திருந்தார். மோசே இடத்துல தேவன் பேசும்பொழுது அக்கினி மூலமாய் அந்த அக்கினி, அந்த அபிஷேகம் அவன் மேல் பட்சிக்க ஆரம்பிச்சது. முதலாய் பேசும்பொழுது பச்சை மரம் எரிய ஆரம்பிச்சு அந்த அக்கினியில் தன்னை வெளிப்படுத்தினார். அந்த வல்லமை பெற்றவன் எவ்வளோ விரோதமாக அவனுக்கு விரோதமாக எழும்பினாலும், எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் அவனுக்கு விரோதமாக எழும்பினா, அவன் ஒருவன் தான் அந்த தேசத்தை எதிர்த்து நின்னான். இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்தான். பல லட்சம் பேர்களை பாதுகாத்தான். தாவீது அந்த அக்கினியை பெற்றதுனால தான் இன்னைக்கும் பழைய ஏற்பாட்டில் வந்து தாவீது விசேஷமான ஆள். அவன் பாடி பாடி அப்போஸ்தலர்கள் அக்கினி நாவுகளை பெற்றார்கள். பற்பல பாஷைகள் பேசினார்கள். இன்னைக்கு எத்தனையோ பேர், நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் இந்த அந்நிய பாஷையை பேசுறதை கிரிட்டிசம் பண்ணுவாங்க. கர்த்தருக்கும் உங்களுக்கு இருக்கிற அந்த ஐக்கியத்தை குறை சொல்லுவதற்கோ அதை விமர்சனம் பண்ணுவதற்கோ யாருக்கும் அதிகாரம் இல்லை. நீங்கள் நல்லா ஜெபிங்க, நல்லா தெரிஞ்சுங்க. அந்நிய பாஷையை பேசும்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா, தேவனுக்கு உங்களுக்கு இருக்க கனெக்டிவிட்டி கரெக்டாக இருக்கணும். அந்த அபிஷேகம் இல்லாமல், தேவனுடைய தொடுதல் இல்லாமல், அந்த ஆளுக இல்லாமல் நீங்கள் அந்நிய பாஷை பேசுகிறீங்கன்னா, உங்கள் வாயிலேருந்து வருதுன்னா அது அந்நிய பாஷை அல்ல. அது மனப்பாடம் பண்ணப்பட்ட பிதட்டுகிற வார்த்தைகள். நீங்கள் நல்லா ஜெபிக்க 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 நல்ல அனல் உங்களுக்குள்ளே இறங்க 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 அந்த அபிஷேகத்தை உங்கள் கைகளில் உணர முடியும், உடம்புல உணர முடியும், அந்த ஃபீல் பண்ண முடியும். குளிர் நடுக்கும் ஒரு விதமான அனல் அந்த உங்களுக்குள்ளே வர 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 அந்த அபிஷேகத்தில் நிரப்பப்படுறீங்கன்னு அர்த்தம். அப்போ பேசுகிற வார்த்தை அது அந்நிய பாஷையாக மாறும். பேச பேச தான் ஒரு 2 நிமிஷம் இல்லை, ஜபம் பண்ணுறதை காட்டில் அந்நிய பாஷையில் பேசிட்டு ஜபம் பண்ணும்போது உங்கள் ஜபங்களுக்கு என் தேவன் கேட்கிறவராக இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற தேவன் அதற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. நல்லா ஜெபிங்க, நல்லா ஜெபிங்க. நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க நீங்கள் முதல்ல அக்கினியாய் மாறுவீங்க. உங்களை சூழ்ந்த அக்கினியாய் மாறும். அந்த கவலைகள், அந்த பழைய காரியங்களை எல்லாம் என் தேவன் எரித்து போடுகிறவராக இருக்கிறார். நீங்கள் வாயை திறந்து நல்லா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்நிய பாஷையோட சவுண்டு கம்மியா, ஸ்தோத்திரமா ஆண்டவர். உங்கள் சொந்த பந்தங்கள், உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க பார்க்குறாங்கன்னு நல்ல தேவனிடத்தில் துதிக்கும் பொழுது யார் பார்த்தான்னா பார்க்கலன்னா, ஆனால்
உங்கள் ஹவுஸ் ஓனருக்கு டிஸ்டர்ப் பண்ணாதபடி, வெளியே ரோட்டுக்கு கேட்காதபடி, உங்கள் அறைக்குள்ளாக அந்த உங்கள் அறையை சுற்றி தான் அந்த பிசாசு உங்களை ட்ராப் பண்ணி வச்சுருக்கோம், அடைச்சி வச்சுருக்கோம். நீங்கள் துதிக்க துதிக்க முதலாவது நீங்கள் விடுதலை ஆக்கப்படுவீர்கள். அந்த இழப்புக்கு உண்டான பதிலை கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். ஜெபிங்க, அந்நிய பாஷையில் ஜெபிங்க, ஜெபிங்க. எல்லாம் கண்களை மூடி, கண்களை மூடி. ஓ ரபா ஷதலாதடியா ஹந்தடையா கதலியாதடாதடபா ஓ ரமா ரபா ஹபா 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 ஹபா. ஜெபிங்க, 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 ஜெபிங்க. எல்லாம் அந்நிய பாஷையில் ஜெபிங்க. மகிமை 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 மகிமை. வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, வாய்களை திறந்து இன்னும் எல்லாம் ஜெபிங்க, 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 ஜெபிங்க. ஆவியானவரே மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை இயேசுவே, ஆராதனை. பாடுவோமா? ஆராதனை இயேசுப்பா, ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ. ஜெபிங்க, 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 ஜெபிங்க. எல்லாம் வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, வாய்களை திறந்து. ஓ ராமா ஷதலியா ஹந்தடா கதலாதடியாதடா, ஓ ராமா ஷதலியா தடா ஹந்தலூதடியாத. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, வாய்களை திறந்து. இயேசுவே, உம்முடைய மகிமை இறங்கும்படியே ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய வல்லமை இறங்கும்படியே ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தர் மத்தியில என் தேவ வல்லமை தொடும்படியே ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா அந்நிய பாஷையில ஜெபிங்க. நல்ல அபிஷேகத்துல நிரம்பி, ஓ ராபா கியா ஹந்தடா ஷதலியாதடா, நல்ல பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடி, சிந்தனை டைவர்ட் ஆகாதபடி நல்லா ஜெபிங்க, நல்லா ஜெபிங்க, நல்லா ஜெபிங்க, 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 ஜெபிங்க. எல்லா வாய்களை திறந்து தீ கதா ஊ அரமா ஹந்தடா ஷதலியாதடா. ஓ ரபலா திபியா ஷகலூதடியா ஹந்தடாம் கதலூதடியாதடா, ஓ ரபலா தடா ஷகலாதடியா ஹந்தடாரி. ஜெபிங்க, 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 ஜெபிங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவன் பெரிய காரியங்களை கத்த செய்ய வல்லவரா இருக்கிறார். தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். நல்ல வாய்களை திறந்து ஜெபிங்க, நல்ல வாய்களை திறந்து ஜெபிங்கல்ல. ரியாத ஓ ரமா ஹது ரிபா ஷகல்லா, ஓ ரமா ஹந்துடு ரியா அந்தடியா ஷகல் ஈதியாதர், ஓ ரமா லாத்தடா ஹங்கரியாது, ஓ ரமா லாது பா ஷதலியாது டூதடா ஹந்தரியா கதலூதர்.
ஜெபிங்க ஜெபிங்க, அந்நிய பாஷையில ஜெபிங்க, அந்நிய பாஷையில ஜெபிங்க. நீங்க ஜெபிக்க 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 பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய வல்லவரா இருக்கிறார். நீங்க ஜெபிக்க 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 உங்க கட்டுகளை என் தேவன் உடைத்து போடுகிறவரா இருக்கிறார். நீங்க ஜெபிக்க 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 எல்லா துயரங்களையும் மாற்றி போடுகிற தேவன். லா தூவா ஷிஹி ஆந்தடபா ஓரமா லா திடியா ஹந்துலூரியா கதுலூதிமா ஹந்தடா ஓரமா ஷத்துலூரிமா லா தடியா கதுலூதிடா அங்கதலீதடா. ஜெபிங்க ஜெபிங்க, இன்னும் போதாது, இன்னும் போதாது, இன்னும் போதாது, இன்னும் போதாது, இன்னும் போதாது, இன்னும் போதாது. இயேசுவே உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி அப்பா, உம்முடைய வல்லமைக்காய் நன்றி, உம்முடைய மகத்தான கிருபைகளுக்காய் நன்றி. ஷதலி அங்கதுலி மாரா ஓரமா ஹத்தடா ஹர்ரே அங்கதிய ஓரமா ஷத்துலூதடியா ஹந்தடியா கதலாதடா ஓரபா லாதுதும் கலீத் ஷத்லிய துடும் மர்ரா ஹத்தர். ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க எல்லா தடைகள் மாறி போகும். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க துதிக்கும் பொழுது உங்கள் கட்டுகள் உடையும். நல்ல அந்நிய பாஷையில் இயேசுவே என் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை என்னை தொடங்கப்பா. சொல்லுங்க. இழப்புகளை அப்பா, இழந்து போனவைகள் ஆண்டவரே, ஒருவேளை நான் செய்த தப்பிதங்களோ அப்பா, ஒருவேளை எங்கள் முன்னோர்கள் செய்த பாவங்களோ இல்லை சாபங்களோ நான் இழந்து போனதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். என்னை மன்னிங்க சொல்லி கேளுங்களேன். என் முன்னோர்கள் செய்த பாவங்களை மன்னிங்க. வாயை திறந்து இந்த ஜெபமே என் கூட சேர்ந்து நீங்களும் ஜெபிக்கிறதா சொல்லுங்க. ஆண்டவரே, என் முன்னோர்கள் செய்த பாவத்தை மன்னிங்க, நான் செய்த பாவத்தை மன்னிங்க. இனி ஒரு இழப்பு வராதபடி அப்பா, இனி எங்க வாழ்க்கையில ஒரு இழப்புகள் வராதபடி நீர் வேலி அடைங்கப்பா, வேலி அடைங்கப்பா, வேலி அடைங்கப்பா. எங்களை விடுதலை ஆக்குங்க சொல்லுங்க. இந்த இழப்புல இருந்து எங்களை விடுதலை ஆக்குங்க. இந்த இழப்புகள்ல நிறைய இழப்புகள் இருக்கலாம். பண இழப்பு சொல்லுங்க. எல்லாம் ஒவ்வொரு காரியத்தை சொல்லி சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அப்ப பண இழப்புகள், அப்ப வீண் செலவுகள், வீணாய் செலவு பண்ணி மாட்டிப்போம். திருமண காரியம் இல்லை மருத்துவ செலவு, ஏதாவது காரியம் வீண் பிரயம் பண்ணி அப்பா நான் இழந்து போன காரியத்தை, அந்த பண வரவுகளை திருடின ஆவிகள் என் குடும்பத்தை விட்டு வெளியேறட்டப்பா சொல்லுங்க. வீண் விரயம் பண்ணி என் பணத்தை திருடின ஆவியே என் குடும்பத்தை விட்டு வெளியேறும்படியாக, என்னை விட்டும் என் குடும்பத்தை விட்டும், திருப்பி சொல்லுங்க, என்னை விட்டும் என் குடும்பத்தை விட்டும் வெளியேறும்படியாக இயேசுவின் நாமத்துல கட்டளை கொடுக்கிறோமப்பா. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. இன்னும் லா ரபா ஷகலா தடியாந்தரபா ஓரமா ஹந்தடி ஷகிலீதரா ஹதராதரியாதரபா. ஜெபிங்க 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 ஜெபிங்க. இயேசுவே உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. இயேசுப்பா உம்முடைய வல்லமைக்காக நன்றி 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 நன்றி. நல்ல வாயில திறந்து நீங்க ஜெபிக்க 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 கர்த்தர் உங்க எல்லாம் பாடுகளும் எல்லா தடைகளும் என் தேவன் உடைத்து போடுகிற தேவன். ஓ ரீமலா தடா ஷகலா தடா ஹங்கரியா தடா திடியாதடா ஓ ரமலா தூ அஷகலி தடியா ஹங்கரூதடியாதட. இயேசுவே உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. இயேசுவே உம்முடைய வல்லமைக்காக நன்றி 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 நன்றி. ஜெபிங்க 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 ஜெபிங்க. இயேசுவே உம்முடைய வல்லமைக்காக நன்றி. கர்த்தராகிய இயேசு உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. ஓ ரியா ஷதலூதடியா ஹந்தடாங்கதடியாதடபா. மகிமை 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 மகிமை. இயேசுவே உம்முடைய மகிமைக்காக நன்றி, உம்முடைய வல்லமைக்காக நன்றி. தூத ஷஹல்லா ஹந்தடா கதா ஓ ரமலா தூவா ஷகியாங்கியா தூதிமா ஓ ரமலா தூ ரியா ஹந்தடா குலூதடிஷத்லியாதபா. ஜெபிங்க 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 ஜெபிங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லா நினைவுகள் எல்லாம் மாறட்டுமப்பா சொல்லுங்க. அப்பா என் வருமானத்தை பிடித்து வைத்திருக்கிற ஆவியே, அப்பா என் வருமானத்தை ஆண்டவரே அப்பா வீண் செலவுகள் பண்ணி அப்பா என்னை கவலைப்பட வைக்கிற ஆவிகளை உன்னை இயேசுவின் நாமத்துல உன்னை சுட்டரிக்கிற இந்த இழந்து போன வருமானங்களை அப்பா மீண்டும் எனக்கு திரும்பி தருவியும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா பிசாசிரத்தில் பிடுங்கி கொடுப்பீர் ஆக சொல்லுங்க. பிடுங்கி கொடுப்பீர் ஆக. நான் இழந்தவைகளை அப்பா எனக்கு ரெட்டிப்பாய் திருப்பி தருவீராக சொல்லுங்க. திருப்பி தருவீராக இயேசுவே. எனக்கு இழந்தவைகளை எனக்கு திருப்பி தாங்கப்பா சொல்லி கேளுங்க. அல்லா தூவா ரா தூவா ஹந்தடா
ஹங்கலியாத டாஷதலீத டாக்கதலாதடபா ஓ ரமா ஹந்தடியாஷ்கிலியுதுடமா ஹங்கலியாதடையாதடபா ஓ ரபா ஹபா 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 ஓ ரமா லாதடாக்கியா கர்ரமா ஹந்தடியாதுவா ஓ ரபலத்துபஷ்கிலியுதுடமா ஹங்கியாலதுவா ஓ ரியமா ஹந்தியாக்கியா ஹங்கலாதுவா ஹர்ரா ஓ ரம்யா துவா ஷகியாங்கலூதியாத ராதடாதடபா ஜெபிங்க 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 துதிக்கிறோம் 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 இயேசுவே உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி 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 இல்லையா துவாரா ஹந்தடா ஷதலியாத டாங்கதலியா ஓரமா ஹல்லையா ஹந்துடு ஷதலியதலியாத மகிமை ஜெபிங்க 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 இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா இயேசுவே உம்முடைய வல்லமை இறங்கும்படியே ஜெபிக்கிறோம் இயேசுவே உம்முடைய வல்லமை நன்றி 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 அப்பா வல்லமைக்காக நன்றி வல்லமைக்காக நன்றி நன்றி இயேசுவே சொல்லுங்க அப்பா நீ இழந்து போனவைகளை எனக்கு திருப்பி தாங்கப்பா சொல்லுங்க இழந்து போனவைகளை அந்த கவலைகள் மழக்க எனக்கு திருப்பி தாங்கப்பான்னு சொல்லுங்க சில பேருக்கு வந்து வாழ்க்கையை போயிட்டு இருக்கும் வாழ்க்கையை இழந்திருப்பாங்க கணவன் மனைவி பிள்ளைங்க உங்கள் வாழ்க்கையை இழந்து போயிருக்கலாம் ஒருவேளை மறித்து போயிருக்கலாம் அதை மறக்க கத்திரத்தில் கிருபை கேளுங்க சில நேரங்கள் சில காரியங்களை நம்ம மறந்து போகிறது நல்லது இன்றைக்கி எவ்வளோ பெஸ்ட்டாக இருந்தாலும் பழைய காரியம் தான் நல்லா இருக்குமே எனக்கு விசுவாசிகள் என்னை ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா என்னதான் புதிய ஆத்துமாவில் வந்தாலும் பழைய ஆத்துமாக்கள் பிரச்சனை பண்ணிட்டு போயிருந்தாலும் உண்மையான ஊழியக்காரர்கள் ஐயா அவங்க போயிட்டாங்க ஐயோ அவங்க இருந்திருக்கலாமே ஒரு மனசில் கவலை இருக்கும் அபிஷேகம் பழைய வருமானங்கள் சில நேரங்களில் பழைய ஆசீர்வாதம் நம்மளை விட்டு போயிருக்கோம் நம்ம கணவன் மனைவி எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா என் தகப்பனார் சிறு வயதிலே இறந்து போயிட்டார் நிறைய நேரம் அதை குறித்து நான் கவலைப்பட்டிருக்கிறேன் எப்போ இந்த கவலை மாறும்னா அந்த நினைப்பே இல்லைன்னா தான் இன்னொருத்தருக்கு ஒரு தகப்பனார் ஹெல்ப் பண்ணும்போது தான் எனக்கு தகப்பனார் இல்லைன்றது அதை பார்க்கும்போது அது ஃபீலாக இருக்கும் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும்போது இல்லை அந்த விசுவாசி எடுத்துட்டிங்கன்னா அந்த பழைய விசுவாசி திருப்பி பார்க்கும்போது ஐயோ இந்த விசுவாசி நம்மளோட இருந்தால் விசுவாசி போயிட்டாங்க ஸோ இப்போ பழைய மறக்கிறது தான் பெரிய காரியம் இன்றைக்கி நம்மளால் அதை தான் செய்ய முடியாது நீங்கள் நல்லா ஜெபிச்சிங்கன்னா நீங்கள் இழந்து போனதை பெற்றுக்கொள்ள முடியும் இன்றைக்கி எல்லாம் ஜெபிப்போமா இன்றைக்கி கத்திட்டு கேளுங்க ஆண்டவரே பழையவைகளை மறக்க கிருபை தரேன் சிந்தனையில் கைகளை வைங்க அப்பா நான் தோற்று போனது அப்பா நான் இழந்து போனது அப்பா என் கவலைகள் என் அவமானங்கள் இவைகள் எல்லாம் பழையவைகள் மறந்து போக கிருபை தரேன் சொல்லுங்க மறந்து போக கிருபை தாங்க அப்பா எப்படி ஆண்டவரே பிசாசுல நீ செய்த நன்மைகளை அப்பா மறைக்க வச்சிருக்கிறானோ அதே போல் பிசாசு செய்த சதிகளை என் சிந்தனையிலேருந்து மறைச்சி போடுங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் நம்ம தேவன் செய்த நன்மைகளை நம்ம இருதயத்தில் நினைவில் வராதபடி பிசாசனை மறைச்சி வச்சிருக்கிறான் அவனால் அதை செய்யும் பொழுது நம்ம தேவனால் கண்டிப்பாக நம்ம ஏசப்பாவால் பழைய மறக்க கத்த கிருபை தருவா சொல்லுங்கள் என் கவலைகளை மறக்க கிருபை தாங்கப்பா அப்போ பழைய காரியங்களை நினச்சி கவலைப்படாமல் இருக்க அப்பா எனக்கு கிருபை தாங்க அப்பா இழந்து போனவைகளை நான் மறந்து போக எனக்கு கிருபை தாங்க சொல்லுங்களேன் இழந்து போனவைகளை மறந்து போக கிருபை தாருங்க பழைய அன்பு இழந்து போயிருக்கலாம் பழைய வாழ்க்கையை இழந்து போயிருக்கலாம் நான் சொல்லும் பொழுது அப்பா திருப்பி நான் மறந்து போக கிருபை தாங்க சொல்லுங்க பார்க்கல அப்பா பழைய அன்புகளை நான் இழந்து போயிருப்பேன்ப்பா சொல்லுங்கள் ஆண்டவரே அது மறக்க கிருபை தாருங்க வாயை திறந்து சொல்லுவோமா பழைய கசப்புகளை அப்போ பழைய வாலிப வயதை நான் இழந்து போயிருப்பேன் சொல்லுங்கள் அதை மறக்க கிருபை தாருங்க அப்போ சின்ன வயசுல என் தாய் தகப்பனை இல்லை நம்ம ஏதோ ஒரு காரியத்தை நம்ம இடத்துல இருக்க உறவுகள் நம்மளை விட்டு போயிருப்பாங்க சொல்லுங்கள் அதை மறக்க எனக்கு கிருபை தாருங்க சொல்லுங்களேன் மறக்கிற கிருபை கிடைச்சா போதும் நீங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வீங்க ஆனால் உலகத்தில் சத்ருவானவன் ஒரு மனிதனை எப்படி உயர்த்துவானா ஞாபகப்படுத்தி தான் உயர்த்துவான் ஞாபக சக்தியை வைத்து தான் அவங்கள வந்து அறிவில் உயர்த்துவான் ஆனால் உண்மையான காரியங்கள் மறந்து போகிறது வந்து கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் உண்மையாகவே நீங்கள் அதை மறந்துடுங்க சொல்லுங்களேன் இயேசுவே என் சிந்தனையை தொடுங்கப்பா அப்பா என்னை விட்டு இழந்து போனவைகளை நான் மறக்க கிருபை தாருங்க சொல்லுங்கள் நான் இழந்து போனவைகளை எனக்கு மறக்க கிருபை தாருங்க சொல்லுங்கள் இழந்து போனவைகளை நான் மறக்க கிருபை தாருங்க 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 ஓ ரமாலா த ஷத்தடா ஹந்தடாங் கதலு தெரியவா
ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. அது என்னை மறக்க ஞாபகத்துக்கு கொண்டு போய் என்னை கவலைப்பட வைக்கிற, இழந்து போனதை எனக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வந்து எனக்கு கவலையில் வைக்கிற ஆவிகளை என் வீட்டை விட்டு வெளியேறும்படியே ஜெபிக்கிறேன். சொல்லுங்களேன், என் வீட்டை விட்டு இப்படிப்பட்ட ஆவிகள் வெளியேறட்டும். வாயில திறந்து ஜெபிப்போமா. இந்த 1 மணி நேரம் ஜெபம் உங்க வாழ்க்கையை மாற்றும். ஒரு ரவா கத்தலாஷதல் ஒவ்வொரு வீட்டை சுற்றி இருக்கிற அப்பா கவலையை ஞாபகப்படுத்தும், கவலைப்படும்படியாக இழந்து போனவைகளை ஞாபகப்படுத்தி அப்பா நினைவுகளை வைத்துக்கொண்டு பைத்தியமாக்கும்படியாக, கவலைப்படும்படியாக, டிப்ரெஷன் வரும்படியாக, மன அழுத்தம் வரும்படியாக செய்கிற எல்லா சூனிய கட்டுகள், எல்லா மாந்திரிக கட்டுகளை என் இயேசுவின் நாமத்துல சுட்டரிக்கிறோம் அப்பா. சுட்டரிக்கிறேன், எரிக்கிறேன். இதெல்லாம் ஒரு விதமான ஆவி. ஒரு குடும்பத்துல கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுது. திடீர்னு அவங்க கணவர் 2 வருஷமா மனைவி கிட்ட சரியா பேசல. நல்ல அன்னுனியமா இருந்தாங்க. 2 குழந்தை வேற. அப்போ நாங்கள் கவுன்சிலிங்காக சர்ச்சுக்கு வந்தாங்க. அப்போ கேட்கும்பொழுது அவர் சொல்றாரு, கல்யாணம் ஆன அந்த ஒரு 6 மாதம் அவங்க வீட்டுக்குள்ள சரியான சண்டை. அப்போ இவங்க குடும்பத்தில் இவங்க தாய் தகப்பன் இவங்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் மாதிரி கத்திருக்காங்க, திட்டிருக்காங்க. அப்போ இந்த பொண்ணும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பொண்ணோட அம்மாவும் அவங்க தாயும் தகப்பனையும் அசிங்கமாக பேசியிருக்காங்க. அது உண்மைதான். அதுக்கப்புறம் மன்னிச்சு அதெல்லாம் நார்மலாக ஆயிட்டாங்க. ஆனால் அந்த நினைவுகள் அவருக்குள்ளே வந்து 15 வருஷத்துக்கு அப்புறமேட்டு அவங்க மனைவி கிட்ட பேசாமல் இருக்கிறார். எனக்கு டைவர்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இருந்தேன். பாருங்கள், இப்போ இந்த 15 வருஷம் எப்படி இருந்தாங்க. நான் கேட்டேன், குழந்தைய இப்படி வித்தினா அதெல்லாம் தெரியாமல் வாழ்ந்துட்டேன் பஸ். இப்போ திருப்பி அந்த நினைப்பு வந்துட்டே இருக்குது. இப்போ அதெல்லாம் யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இவ்வளோ காரியம் பண்ணிட்டாங்க, நான் பேசவே மாட்டேன். அப்போ அவங்கள என்ன பண்ணுறாங்க, கூப்பிட்டு கடிஞ்சு ஜெபிக்கும் பொழுது உள்ளேருந்து ஒரு ஆவி வந்து பேசுது. அவங்களுக்கு விரோதமாக செய்யப்பட்ட மாந்திரிகம் இந்த நபரை இப்படிலாம் திங்க் பண்ண யோசிக்க தோண ஆரம்பிச்சுது. அப்போ தான் என்ன பண்ணோம், கடிஞ்சு ஜெபிச்சு அந்த ஆவியை துரத்தின உடனே அவ்வளோதான். அடுத்த 2 நாள் சில கட்டுகள்லாம் உடனே மாறும். ஒரு இதில் 1 மாதத்துலேயே மாற்றம் இருக்கும். அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் பழையபடியும் ஐக்கியமாயிட்டாங்க. அப்படி இந்த பழைய நினைவுகளை கொண்டு வந்து அந்த கவலைப்படும்படி, ஐயோ இப்படி பேசிட்டாங்களே, ஐயோ இப்படி நடந்துச்சு, அன்னைக்கு இப்படி நடந்திருந்தா அப்படி இருக்கலாமே, இப்படி வந்திருந்தா இப்படி இருக்கலாமே, ஒரு வேளை நான் இப்படி பண்ணாமல் இருந்தது, ஐயோ அன்னைக்கு என் வாழ்க்கை எப்படி இருந்தது, ஐயோ அன்னைக்கு அந்த ஊழியம் எப்படி இருந்தது, ஐயோ இப்போ கர்த்தர் நம்மளை எப்படி ப்ரெசன்ஸ் வச்சிருக்கிறாருன்னு தெரியாது. ஒருவேளை நம்ம வாழ்க்கை இன்னைக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். அது மத்தியிலும் கர்த்தர் நமக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கிறார். இப்போ கர்த்தரை கேளுங்க, அதை மறக்க எனக்கு கிருபை தாருங்க. சொல்லுங்க, சிந்தனை கை வச்சு, ஆண்டவரே நான் இழந்து போனவைகளை அப்பா நான் மறக்க கிருபை தாருங்க. என் சிந்தனைக்கு மறக்க கிருபை தாருங்க. அப்பா என்னை ஞாபகப்படுத்துகிற ஆவிகள், பழையவைகளை ஞாபகப்படுத்துகிற ஆவிகளை, பழைய குப்பைகளை ஞாபகப்படுத்துகிற ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல என் சிந்தனை விட்டு வெளியேறும்படியாக, என் குடும்பத்தை விட்டு வெளியேறும்படியாக, அப்ப என் எல்லைகளை விட்டு வெளியேறும்படியாக பொல்லாத வானமல்ல சேனைகளை உன்னை இயேசுவின் நாமத்துல சுட்டரிக்கிறோம் அப்பா. ஜெபிங்க. அந்நிய பாஷை நல்ல கண்களை மூடி ஜெபிங்க. இன்னைக்கு கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்ய வல்லவரா இருக்கிறார். ஓ ரமா லாதடியா ஷதலியா ஹந்தடா கதல் ஊதடாதடபா. ஜெபிங்க. நல்ல ஜெபிங்க. ஓ ரபா ஹலியா ஹந்தடா கதல் ஊதடியாதடபா. ஜெபிங்க. ஓ ரியதிலி ஷதலியா ஹந்தடா கதல் ஊதடியபா. ஜெபிங்க லாதியா ஹந்தடா ஊதடியாதடபா. ஓ ரமா ஷகலேதடியா மகிமை இயேசுவே வல்லமைக்கா நன்றி. தியா ஷதலி தட ஹந்தடூதடியா ஷதலியா தடாதடபா. ஓரமா லாதடியா ஹந்தடா கதுலூதடா ஹங்கரியா. ஓரபா ஷதலியா தடியா ஹங்கதரியா தடபா. ஜெபிங்க. உங்க பிரேயர் ரிக்வெஸ்ட் இருந்தா கீழே என்ன பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல யூடியூப்லயோ உங்க கமெண்ட்ஸ் போடுங்க. டிவில பாக்குறீங்களா, வாட்ஸ்அப் நம்பர் மேல இருக்கு, அதுல என்ன பண்ணுங்க, உங்க பிரேயர் ரிக்வெஸ்ட் கொடுங்க. விசேஷமான விண்ணப்பத்திற்காக நாங்க இப்ப ஜெபிக்கிறோம். ஓ ரேலியா ஹௌது ரமரியா அந்தடா ஹங்கதலூதடியாதடபா தத கதலாதடிபா. நல்ல அந்நிய பாஷை நீங்க ஜெபிக்கதான் அந்நிய பாஷை, புது பாஷைகள் வரும். கர்த்தர் உங்களை அங்கீகரிக்கிறார்னு அர்த்தம். நல்ல ஜெபிங்க. லேத்ரியா ஹரியா கதரியாதடபா. ஓ ரமா தடா ஹந்தடா கரியாதடா ஹங்கதரியாதடாதிரியாதடபா. ஓ ரபா லா ஹர்ரா கியா கதரா. ஓ ரமா லா துரியா மா ஹந்தரியா ஷகிலியதடியா ஹங்கராதடபா.
துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஜெபிங்க 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 ஜெபிங்க. இயேசுப்பா உம்முடைய வல்லமைக்கா நன்றி அப்பா. இயேசுவே உம்முடைய வல்லமைக்கா நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. இயேசுவே கிருபையின் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எபினேசரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எல் ஷடாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என்னை காண்பவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. லே ரியா ஹந்தடா ஷதலியா ஹந்தடா கியாதடபா ஓ ரம லவ் து ரியா ஷதலி தடா ஹங்கர் ரியா துடு ரியா தடபா. ஜெபிங்க 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 ஜெபிங்க. வாய்களை திறந்து வாய்களை திறந்து வாய்களை திறந்து இயேசுவே உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. இயேசுவே உம்முடைய வல்லமைக்காக நன்றி. எபினேசரே உம்முடைய வல்லமைக்காக நன்றி. ஓ ராஹியா ஹந்தரியா குதுரு ஷிக்ரியா தடபா ஓ ரம லாதடா ஹந்தடியா தடா ஹந்த லாதுடு கியாதடபா ஓ ரம லாது ஷதலியா அரப்பா ஓ ரம லாது ரிம ரியா ஹது கியாங் உம்மை துதிக்கிற நீர் பரிசுத்தர் 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 சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். சொல்லுங்க பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அப்பா என் வாழ்க்கை போயிடுச்சுப்பா சொல்லுங்க. இயேசுவே என் இழந்து போன என் வாழ்க்கை திருப்பி கொடுங்கப்பா சொல்லுங்க. அப்பா எனக்கு கழுகை போல் ஒத்த பலனை கொடுங்கப்பா சொல்லுங்க. வசனத்தில் இருக்க இழந்ததை திருப்பி பெற முதிர் வயதிலையும் கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த முடியும். உங்கள் இளமையும் கத்தரால் திருப்பி கொடுக்க முடியும். இளமையில இருந்து அந்த பலனை கத்தர் கொடுக்க முடியும். அப்பா ஆரோக்கியத்தை இழந்த ஆரோக்கியத்தை திருப்பி கொடுங்க. கழுகு கோத்த பலன் எனக்கு திருப்பி கொடுங்க சொல்லி கேளுங்க. கழுகு கோத்த பலன் எனக்கு திருப்பி கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. கழுகு கோத்த பலன் எனக்கு திருப்பி கொடுங்க அப்பா எனக்கு திருப்பி கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. நீங்க கேட்க கேட்க கத்தர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். கேளுங்க இன்னும் ஆண்டவரே இழந்தவைகளை எனக்கு திருப்பி கொடுங்க ஆண்டவரே சொல்லி கேளுங்க. எசப்பா நான் இழந்ததை இரட்டிப்பாய் கொடுங்க. 1000 மடங்கு கொடுங்க. வருமானத்தை கொடுங்க. இழந்து போன ஆண்டவரே என் சமாதானத்தை திருப்பி கொடுங்க. சில நேரங்கள் உங்க ஊழியத்தை நீங்க இழந்து போயிருக்கலாம். இயேசுவே விட்ட ஊழியத்தை எனக்கு திருப்பி தாங்கப்பா. அப்பா இழந்த ஊழியத்தை எனக்கு தருவீராக சொல்லுங்க. தருவீராக கனத்தையும் மகிமை திருப்பி தாங்கப்பா சொல்லுங்க. கனத்தையும் மகிமை எனக்கு திருப்பி தாங்கப்பா சொல்லி கேளுங்க. திருப்பி தாங்க திருப்பி தாங்க. ஓ ரபா லாஷகலியா தடா ஹந்தடா கதலியா தடா. அப்பா அந்த இழப்புகளை தாங்க என் இருதயத்தை பலப்படுத்துங்க சொல்லுங்க. இந்த இழப்புகளை தாங்க எனக்கு இருதயத்துல பலப்படுத்துங்க. அப்பா நீர் நன்மை செய்கிற வரையும் இழந்ததை நான் பெற்றுக்கொள்ள வரையும் ஆண்டவரே என் இருதயத்துல நீர் பலப்படுத்துங்க. அந்த கவலை இராதபடி என் இருதயத்தை பலப்படுத்துங்க சொல்லுங்களேன். அந்த இருதயத்தை பலப்படுத்துங்க. உம்முடைய கரம் என் இருதயத்தை தொடட்டும் சொல்லி கேளுங்க. உம்முடைய கரம் எசப்பா உம்முடைய தழும்புகளின் கரம் என் இருதயத்தை தொடட்டும். அப்பா தழும்புகளை சுகமாக்குன்னு சொன்னீரு. இப்பொழுது உம்முடைய தழும்புகள் ஒவ்வொரு கரங்களை சுகமாக்குவீராக. ஒவ்வொரு வீட்டை சுகமாக்குவீராக. இந்த வேளையில தேவ மகிமை இறங்கும்படியாக. இந்த வேளையில தேவ மகிமை ஒவ்வொரு வீட்டை தொடும்படியாக. ஜெபிக்கிற ஒவ்வொருத்தரையும் கத்தர் தொடுவீராக. இழந்தவைகளை என் தேவனால் திருப்பி கொடுக்க முடியும் சொல்லி கேளுங்க. இழந்ததை நீ கொடுப்பீராக. இழந்ததை இரட்டிப்பா எப்படி யோபு பெற்றானோ அதை திருப்பி தர முடியும் தேவனால். ஓ ராக்கியா அந்துடுபா ஷதலியாதடா அங்கதலபா. அநேக இழப்புகள் அந்த இழப்புகளை கத்தரால் திருப்பி தர முடியும். தாவீதுக்கு அநேக இழப்புகள் இருந்தாலும் தேவன் கூடவே இருந்தார். கூடவே இருக்கும்பொழுது அவனுக்கு அந்த பயம் இல்லை. மீண்டும் மீண்டும் கத்தர் இழந்தவைகளை கத்தர் கொடுத்தார். மீண்டும் பிசாசு பிடுங்கினாலும் இழந்தவை அவன் திருப்பி திருப்பி பெற்றுக்கொண்டான். கத்தர் இன்னைக்கு உங்களோடு உலாவிக் கொண்ட உங்களோடு இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் கத்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன ஜெபிங்க 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 ஜெபிங்க. ஜெபிச்சு முடிக்க போறா ஹியா ஹந்த டபா ஓரமா ஷத்லியா தடா ஹந்த டாதரியா தடபா. இன்னும் 5 நிமிஷம் நம்ம ஜெபிச்சு முடிக்க போறோம். இயேசுவே இழந்தவைகளை எனக்கு திருப்பி கொடுங்க. ஆரோக்கியத்தை திருப்பி கொடுப்பீராக. என் வாழ்க்கையை திருப்பி கொடுப்பீராக. இழந்த அபிஷேகத்தை எனக்கு திருப்பி கொடுங்க. இழந்த பிரசன்னத்தை எனக்கு திருப்பி கொடுங்க. அப்பா உங்களுடைய சமூகத்துல காத்திருந்து எனக்கு திருப்பி கொடுங்க. அப்பா இழந்து போன அன்பான வாழ்க்கை எனக்கு திருப்பி கொடுங்க. அப்பா என்னுடைய அன்பான வாழ்க்கை எனக்கு திருப்பி கொடுங்க. என்னோட ஆரோக்கியமான வாழ்க்கை திருப்பி கொடுங்க. அப்ப செல்வாக்கான வாழ்க்கை திருப்பி கொடுங்க. கனமான வாழ்க்கை எனக்கு திருப்பி கொடுங்க. கேளுங்க. இன்னைக்கு நீங்க கேட்கும் பொழுது அப்பா தடப்பட்டிருக்கிற எல்லா தடகேடுகளையும் எல்லா பிசாசின் துரைத்தனத்தையும் கத்தர் நிர்மலமாக்கி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கேட்கிற ஜெபம் வித்தியாசமா இருக்கும். ஆனா தேவன் பிரியப்படுகிறவர்கள் நீங்க விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது என் தேவன் அதற்கு பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார். ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஓ ரபா லாத்தியா ஹந்த டாக்கதலூதரியாதடபா ஓ ரமா ஷத்லியாதடாந்தடபா. நல்ல ஒரு நிமிஷம் நல்ல அன்னிய பாஷையில் ஜெபிங்க. விடாதபடி குலு ரமா ஹந்த டியாக்கதலூதரியாதடபா ஓ லவ்யம் பெல்லரியா ஹத்டுவாத்ரியாங்க. ஜெபிங்க ஜெபிங்க.
or rabila hatu rishi or rama hantadakia raba or rama latudum re hintade shadala rahada or ramya kia ribu rumaria or rama shatria tuma haria kuma or ria shatlia ria hangria gada or rabala ria shatlidu mangadalia daba or rama tada hantadia kadaludia kadaludia ba or rama landa hantada shadalia dadu or ramalla ria shiyanga riadu mangada. இப்பொழுது தேவ வல்லமை ஒவ்வொரு வீட்டில் தொடுவீராக. தேவ வல்லமை ஒவ்வொரு வீட்டில் தொடுவீராக. தேவ வல்லமை ஒவ்வொரு வீட்டில் தொடுவீராக. நீங்க இழந்து போயிருப்பீங்க. இப்ப உங்க குடும்பத்துல உங்க உறவுகள் உங்க பிள்ளைகளை ஏதாவது இழந்து போயிருக்கலாம். அது உங்களுக்கு பாரமா இருக்கலாம். அப்பா எங்கள் உறவுகளை தொடுங்க சொல்லி கேளுங்களேன். என் உறவுகளை தொடுங்க. என் பிள்ளைகளை இழந்தது திருப்பி கொடுங்கப்பா. கேளுங்க. என் பேரப்பிள்ளை இழந்தது திருப்பி கொடுங்க. என் கணவன் இழந்தது திருப்பி கொடுங்க. என் மனைவி இழந்து திருப்பி கொடுங்க. கேளுங்க. என் நண்பன் இழந்து திருப்பி கொடுங்க. என் ஊழியக்காரர் இழந்து திருப்பி கொடுங்க. நீங்க கேளுங்க. நீங்க கேட்க கேட்க கர்த்தர் இன்னைக்கு அற்புதத்தை செய்து கொண்டிருக்க. இப்போ மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் யோபுக்கு எப்படி ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை இழந்தவைகளை திருப்பி கொடுத்தாரு இன்னைக்கு நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. எஸ்பா தேவ மகிமை இறங்கும்படியாக தோரா லியா ஹத்து வரியா ஷத்தலியா தெரியுமா தேவ பிரசன்னம் அநேக வீடுகளை தொடுவதை பார்க்கிறேன். இந்த வேலையில தேவ மகிமை அநேக குடும்பங்களை தொட்டு கொண்டிருக்கிறத பார்க்கிறேன். இந்த நேரலையில பார்த்து கொண்டிருக்கும் போது அநேகருக்கு ஒரு விடுதலை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறத பார்த்து கொண்டிருக்கேன். இந்த வேலையில கர்த்தர் உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை வைத்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து என்ன பண்ணுங்க, ஜெபிங்க. உங்க ஜெபங்களை என்ன பண்ணுங்க, எங்க விண்ணப்பத்திற்கு அனுப்புங்க. இதில் வர ஒவ்வொரு விண்ணப்பங்களும் நாங்கள் தனிமையாக இருக்கும்போது அது அவங்களுக்காக நாங்கள் ஜெபிச்சு கொண்டிருக்கோம். இப்போ ப்ரேயர் விண்ணப்பத்திற்காக நம்ம ஜெபிப்போமா? இதில் யார் யார் ப்ரேயர் விண்ணப்பம் நீங்கள் உடனே அதை அனுப்புங்க பார்க்கலாம். திவ்யா சங்கீதா. திவ்யா சங்கீதா புது வீடு வாங்கணும். புது வீடு வாங்க கிருபை தருவீராக. பெத்தா. பெத்தா. லீலா அத்தூர். லீலா அத்தூர் குடும்பத்தில் ஆண்டவரை கவலைகள் போக்க ஜெபிக்கிறோம். இழந்து போனவைகள் ஆண்டவர் திருப்பி கறக்க கிருபை தருவீராக. சுகந்தினி சாரா. சுகந்தினி சாரா குடும்பத்தை தொடுங்கப்பா. பென்சி அருள். பென்சி அருள் குடும்பத்தை தொடுவீராக. ஐரின். ஐரின் குடும்பத்தை கத்த தொடுவீராக. சத்தியமூர்த்தி. சத்தியமூர்த்தி குடும்பத்தை தொடுவீராக. கோமதி நான்சி. கோமதி நான்சி குடும்பத்தை தொடுங்கப்பா. சுஷ்மிதா ரெபேகா. சுஷ்மிதா ரெபேகா குடும்பங்களை தொடுவீராக. அருமை ராஜ். அருமை ராஜ் குடும்பத்தை தொடுவீராக. ஜாய்ஸ் ஜாக்லின். ஜாய்ஸ் ஜாக்லின் குடும்பத்தை தொடுங்கப்பா. கிருஷ்ணவேணி சிவலிங்கம். கிருஷ்ணவேணி சிவலிங்கம் குடும்பத்தை தொடுவீராக. சுஷ்மிதா ரெபேகா. சுஷ்மிதா ரெபேகா குடும்பத்தை தொடுங்கப்பா. தனம். தனம் குடும்பத்தை தொடுவீராக. ஜூலியட் பிலிப். ஜூலியட் பிலிப் குடும்பத்தை தொடுவீராக. சத்தியமூர்த்தி. சத்தியமூர்த்தி குடும்பத்தை தொடுங்கப்பா. சபிதா. சபிதா குடும்பத்தை தொடுவீராக. லீலா அத்தர் குடும்பத்தை தொடுங்கப்பா. சுகந்தினி சாரா. சுகந்தினி சாரா குடும்பத்தை தொடுங்கப்பா. காவேரி கிருஷ்ணமூர்த்தி. காவேரி கிருஷ்ணமூர்த்தி குடும்பத்தை தொடுவீராக. பாப்பாத்தி சபு கிருஷ்ணமூர்த்தி. பாப்பாத்தி சபு கிருஷ்ணமூர்த்தி குடும்பத்தை தொடுங்கப்பா. ரேவதி. ரேவதி குடும்பத்தை தொடுவீராக. கிறிஸ்டினா. கிறிஸ்டினா குடும்பத்தை தொடுங்கப்பா. ரெபேகா திவ்யா. ரெபேகா திவ்யா குடும்பத்தை தொடுவீராக. ஆனிஃப். ஆனிஃப் குடும்பத்தை தொடுங்கப்பா. மத்தி. மத்தி குடும்பத்தை தொடுவீராக. சந்தீப். சந்தீப் குடும்பத்தை தொடுங்கப்பா. சகைராணி ராஜா. சகைராணி ராஜா குடும்பத்தை தொடுவீராக. செல்வி ஜாய்ஸ். செல்வி ஜாய்ஸ் குடும்பத்தை தொடுங்க. ஜெனி பவன். ஜெனி பவன் குடும்பத்தை தொடுவீராக. வளர்மதி. வளர்மதி குடும்பத்தை தொடுவீராக. சரண்யா பாலு. சரண்யா பாலு குடும்பத்தை தொடுவீராக. சசிகலா. சசிகலா குடும்பத்தை தொடுவீராக. ஜெபக்கனி. ஜெபக்கனி குடும்பத்தை தொடுவீராக. மெர்லின் ஜெசி. மெர்லின் ஜெசி குடும்பத்தை தொடுங்கப்பா. சைலஜா. சைலஜா குடும்பத்தை தொடுவீராக. ஜெயந்தி அப்பு. ஜெயந்தி அப்பு குடும்பத்தை தொடுங்க. ஜியோலின். ஜியோலின் குடும்பத்தை தொடுவீராக. காவேரி. காவேரி குடும்பத்தை தொடுங்க. ஜேம்ஸ். ஜேம்ஸ் மேத்யூ குடும்பத்தை தொடுவீராக. டேவிட். டேவிட் குடும்பத்தை தொடுங்கப்பா. மெர்லின் ஜெசி. மெர்லின் ஜெசி குடும்பத்தை தொடுவீராக. ஜேடி. ஜேடி குடும்பத்தை தொடுவீராக. பவித்ரா. பவித்ரா குடும்பத்தை தொடுங்கப்பா. காந்திமதி. காந்திமதி குடும்பத்தை தொடுவீராக. வெங்கடேசன். வெங்கடேசன் குடும்பத்தை தொடுங்கப்பா. காந்திமதி தான். அப்பா இதுவரையும் நிறைய பேர் ஜெபத்தில் இருப்பீங்க. இன்ஸ்டாகிராமில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தொடுவீராக. வாட்ஸ்அப்பில் விண்ணப்பம் அனுப்பிச்சு இன்னும் நிறைய விண்ணப்பங்கள் வந்து கொண்டே இருக்க. அந்த விண்ணப்பங்கள் எல்லாவற்றுக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே இந்த வேலையில் அவர்கள் இழந்தவர்களை திருப்பி கொடுப்பீராக. சமாதானத்தை கொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் உதார்த்தமான காணிக்கையை என்ன பண்ணுங்கள், மேலே இருக்க ஜிபே நம்பருக்கு பாஸ்டர் அம்மா நம்பர் என்னோடய நம்பர் இருந்தால் அனுப்புங்க. உங்கள் ஊழியத்தில் சின்ன ஒரு காணிக்கைனா கூட அந்த ஊழியத்திற்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஊழியத்துக்கு தாங்கிறது பெரிய காரியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏதாவது சொல்லுவோமா? என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.